அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு இந்த யூடியூப் சேனல் மூலமாக நாங்கள் பின்னங்கள்ட சீரீஸ் 5 பார்த்துக்கொண்டிக்கு சீரீஸ் 1 2 3 4 ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு. அதை பார்க்காதாக்கள் பார்த்துட்டு இதை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னொரு விஷயம், சேனலில் தொடர்ந்தும் மேத்ஸ் சம்பந்தமாக கிரேட் 10 11க்கான வழிகாட்டல்கள் கைடன்ஸ் நடக்கும். இது உங்களுக்கு தொடர்ந்தும் இந்த மாதிரி வீடியோக்கள் வரணும்னா நீங்கள் கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஓலையமாக இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி அவருக்கும் பிரயோசனமான வகையில் ஆக்கி வைங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வியூஸும் சப்ஸ்கிரைப்ஸும் வரோ அவ்வளோக்கு எவ்வளோ எனக்கும் என்கரேஜ் ஆகிக்கும். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் கொஷன் நம்பர் 3ஐயும் 4ஐயும் ஒருக்கா செஞ்சு பார்ப்போம். என்னமா இருக்கிண்டு பலவித பயிற்சிகள் என்னமா இருக்கிண்டு. A, B, C ஆகிய ஒரு வியாபாரத்தில் 3 உரிமையாளர்கள் ஆவார். அவர்களில் அவ்வியாபாரத்தில் இட்ட பணத்திற்கேற்ப கிடைத்த லாபத்தை பகிர்ந்தனர். ஏக்கு லாபத்தில் 7இல் 2 பங்கையும் அதன் இருமடங்கை பியிற்கும் கொடுத்து மீதி சியிற்கு வழங்கப்பட்டுள்ளது. அப்ப இந்த இடத்துல அவர் மீதி என்ற கதையை கதைக்கல, ஏக்கும் பிக்கும் கொடுக்க போக்கல. ஏண்டா இங்க ஏக்கு லாபத்தில் 2 பங்கையும் அதன் இருமடங்கை பியிற்கும் கொடுத்து மீதி சியிற்கு ஏக்கும் பிக்கும் கொடுத்ததுக்கு பிறகு வார அமௌண்ட்லேருந்து அதுக்கு பிறகுதான் பேலன்ஸில் தான் சியிற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு வார பேலன்ஸை தான் சியிற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒன்று விளங்கணும், ஏக்கு 7இன் மேல் 2 பங்கும் பிக்கு 2 மடங்குண்ட 7இன் மேல் 4 பங்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் ஏக்கமா பி 2 பேருக்கும் கொடுக்கப்பட்டது 72,000 ரூபாய். இந்த அவர் தந்திக்கு. இப்ப கேள்வி எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி, எங்களுக்கு சிக்கு எவ்வளவு கொடுத்தன்னு கண்டுபிடிக்க வேண்டி. சிக்கு எவ்வளவு கொடுத்தன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இடத்துல ஏக்கும் பிக்கும் ஏக்கமா பி ஆகிய இருவருக்கும் ரூபா 72,000 ஒதுக்கப்பட்டதெனின் வியாபாரத்தில் கிடைத்த லாபத்தை காண்க. அப்ப இந்த இடத்துல ஏயும் பியும் எங்களுக்கு ஒரு அடிக்க கூட்டல் வேண்டாம். முழுவதின் 7இல் 2 பங்கு ஏக்கும் முழுவதுல 7இன் 4 பங்கு பிக்கும் கொடுத்திருக்கு. அப்ப ரெண்டையும் எங்களுக்கு ஒரு அடிக்கே கூட்டலும். 7இன் மேல் 4 7இன் மேல் 2 7இன் மேல் 4 ஆகவே 7இன் மேல் 6 வரும். அப்ப வியாபாரத்துல கிடைச்ச மொத்த லாபத்துக்கு 72,000 6ஆல பிரிச்சு 7ஆல பிரிக்கின எங்களுக்கு ஆன்சர் வரும். இந்த இடத்துல இவர் 12 முறை வரும். இங்க 84,000 ரூபாய் வரும். அந்த கேள்வி இலகுவா முடிஞ்ச. அதே மாதிரி 4ஆம் கேள்வியை பார்ப்போம். ஒருக்கா 4ஆம் கேள்விய, ஒரு குறித்த நிறுவனத்திற்கு ஏற்ப பிரதிநிதி ஒருவரை தேர்ந்தெடுப்பதற்கு 2 வேட்பாளர்களுக்கிடையே ஒரு தேர்தல் நடைபெற்றது. அதன் போது பதிவு செய்யப்பட்ட எல்லா வாக்காளர்களும் வாக்கை பயன்படுத்தினர். வெற்றி பெற்ற வேட்பாளர் முழு வாக்கு எண்ணிக்கை 12இல் 7ஐ பெற்று அதே வேளை அவருடைய மேலதிக வாக்குகளின் எண்ணிக்கை 102 ஆகும். இதுதான் கேள்வி. இந்த கேள்வி எப்படி செய்யறா, ஒரு தேர்தல் ஒன்று நடந்திக்கு, வாக்காளர் தேர்தல் ஒன்று நடந்திக்கு, அதுல 2 பேர் போட்டியிட்டிக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், வாக்காளர்களோட வாக்குகள் எல்லாம் எக்ஸப்ட் பண்ணப்பட்டிக்கு, ஒன்றும் ரிஜெக்ட் ஆகவே இல்லை. சரியா? எங்களுக்கு தெரியும், ஒரு எலெக்ஷன் ஒன்று நடக்கிறன்னா சில வாக்குகள் ரிஜெக்ட் பண்றோமே. சரியா? இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணி விட்றோம். அந்த மாதிரி இங்கே ரிஜெக்ட் பண்ணப்பட்டு இல்லை, எல்லா வாக்குகளும் எக்ஸப்ட் பண்ணப்பட்டு கேள்விக்கு லேசிக்காக வேண்டிய அந்த ஒரு அசம்ஷனை அவர் தந்திக்கு. அப்ப இங்கே நான் ஏக்கமா பி 2 வாக்காளர்னு வச்சா இவர் வெற்றி பெற்றவர், இவர் தோல்வி பெற்றவர்னு எடுப்போம். தோல்வி பெற்றவர். அப்ப வெற்றி பெற்றவர் கிடைச்சது வாக்குகளின் எண்ணிக்கை 12இன் மேல் 7. இன்னொரு விஷயம் நடக்கணும், 2 பேர் தான் இந்த எலெக்ஷன்ல கலந்து கொண்டிருக்கி. அப்ப 2 பேருக்கும் முழுவதுன்ற பின்னம் தான் கதைக்கணும், எஞ்சி என்ற பின்னம் கதைக்கலாம். உதாரணத்துக்கு ஏக்கு முழுவதுல 12இன் மேல் 7 போனா
12 மேல் 7 போனா பிக்கு கட்டாயம் பேலன்ஸ் அவ்வளவும் போகணும். பிக்கு கட்டாயம் பேலன்ஸ் அவ்வளவும் போகணும். பிக்கு ஏக்கு இவ்வளவும் போனா பிக்கு அழைக்கிற பேலன்ஸ் அவ்வளவும் போகணும். ஆகவே பியின் வாக்குகளின் எண்ணிக்கை சும்மா கண்டுபிடிப்போம். 12 கீழ் 12 7 கீழ் 12 கழிச்சா 6 கீழ் 12 வரும். அப்ப ஏகமா பிக்கு இடையிலான வித்தியாசம் எவ்வளோன்னு பார்ப்போம். ஏகமா பிக்கு இடையிலான வித்தியாசம் வந்து எங்களுக்கு தெரியும். 12 கீழ் 12 கழிச்சா 1 கீழ் 12 இதுதான் வித்தியாசம். வாக்குகளோட வித்தியாசங்கள் எண்ணிக்கை. இந்த ஒரு பங்கு தான் 120. கேட்டிக்கு தோல்வியுற்ற வேட்பாளர்களின் மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை என்ன? அப்ப அவர்கிட்ட வந்து 6 பங்கு 6 120ஆல பெருக்க வேண்டி வரும். பெருக்கினா 0 6 2 12 1 மிச்சம் 6 720 வாக்குகள்னு வரும். 720 வாக்குகள்னு வரும். ஓகே. அடுத்தது பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை யாது? வெற்றி பெற்றவருக்கு கிடைத்த வாக்குகளின் எண்ணிக்கை யாது? இதையும் ஈஸியா செஞ்சிடலும். நான் மேலே இருக்கிறத அழிக்கிறேன். முதல்ல கேள்வியிட இதுல எங்களுக்கு விளங்கணும் வித்தியாசம். அதாவது பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கையை கேட்டா 120 தான் ஒரு பங்கு. 120 நாங்க எத்தனையால பெருக்கணும்டா 12ஆல பெருக்க வேண்டி வர. 120 நாங்க 12ஆல பெருக்க வேண்டி வர. ஆக 144 1440 வாக்குகள்னு வரும். 1440 வாக்குகள்னு வரும். ஏட வாக்குகள் எண்ணிக்கையை 120 நாங்க 7ஆல பெருக்க வேண்டி வர. ஆக 840 840 வாக்குகள் வரும். எங்களுக்கு தெரிஞ்சது. ஓகே. வசன கேள்விகள்ல நாங்க ஒரு தெளிவான ஐடியா எல்லா விதத்திலையும் எடுத்தீக்கி. வசன கேள்விகளை நாங்க தெளிவான ஐடியா எல்லாமாயும் செஞ்சு எடுத்தீக்கி. இப்ப நாங்க கொஞ்சம் சுருக்கல் கேள்விகள் வந்தா எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். சுருக்கல் கேள்விகள் வந்தா எப்படி செய்யற பொட்மாஸை பயன்படுத்தி எப்படி செய்யறன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த விளங்கணும். நாங்க பொட்மாஸின் அடிப்படையில தான் கணக்கை செஞ்சு கொண்டு போகணும். சரியா? பொட்மாஸின் அடிப்படையில் தான் கணக்கு செஞ்சு போகணும். இது பிரக்கெட், இது ஒஃப்ண்டா இன், அதை நாங்கள் பெருக்கல்னு தான் எடுக்கிற. ஆனால் இந்த பிரித்தலை விட இந்த பெருக்கல் பவர். இந்த அதுக்கடுத்ததா வாரது எங்களுக்கு பெருக்கல் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் எடிஷன் கூட்டல், அப்புறம் கழித்தல். இந்த ஆர்டர் தான். அப்போ என்ன மாதிரி ஆர்டர் உண்டா? பிரக்கெட் ஆஃப் இன் ஆஃப், அதுக்கு பிறகு டிவிஷன், அதாவது பிரித்தல், அதுக்கப்புறம் பெருக்கல், அப்புறம் கூட்டல், அப்புறம் கழித்தல். இதுதான் பொட்மாஸ்ட ஆர்டர். பொட்மாஸின் ஆர்டர் இதுதான். இதுக்கு தான் நாங்கள் கேள்வி செஞ்சு கொண்டு போகணும். ஓகே, நான் இதை அழிச்சு விட்றேன். ஓகே, நாங்கள் ஃபஸ்ட் கேள்வி ஒருக்கா பார்ப்போம். இந்த இடத்துல கேள்வி என்ன, சில பேருக்கு இது குழப்பமாயிக்கும். அதனால நான் கொஷனை திருப்பி எழுதி செய்கிறேன். இது 3/4 3/4 தர 2/5 2/5 பிரக்கெட் கீழே 3/5 சக 3/10. இதுதான் இந்த கேள்வி. 3/5 3/10. ஓகே, இந்த கேள்வியில வந்து மேலேயும் கீழேயும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு அடிக்கை செஞ்சதுக்கு மேலேயும் கீழேயும் நாங்கள் ஒரு அடிக்கை செஞ்சதுக்கு பிரச்சனை இல்லை. வெட்ட போப்படா பொட்மாஸ் ரூல்ஸை இப்போ இந்த மேலே வேற கீழே வேறையா செப்பரேட்டாக எங்களுக்கு ஒரே அடிக்கை செஞ்சு கொண்டு போயிடும். ஆனால் மேலேயும் கீழேயும் ஒரு அடிக்கை வெட்ட போப்படா. வெட்டுற வேலையை கடைசியாக செய்யணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அப்போ 5க்கும் இந்த 2ஐயும் பெருக்க வேண்டியக்கு பெருக்கு 2 நாங்கள் இந்த இடத்துல பெருக்கு 2 இவர் 2 முறைண்டு வரும். இங்கே 1 முறைண்டு வரும். ஆகவே 3/10 வரும். ஓகே, இந்த இடத்துல பொது 10, அதாவது பொது இது எல்சிஎம் 10, போமாசி 10. ஆகவே இங்கே 6 சக 3 வரும். இதை 5 10 ஆக்கணும்டா 2ஆல பெருக்கிக்கணும். 2ஆல பெருக்கினா மேலே 6. இவரை 10 ஆக்கணும்டா 1ஆல பெருக்கிக்கணும். மேலே 3. ஆக ஒரு 3 3. அப்படிதான் நடத்துது. ஓகே, இப்போ
இது இன்னும் கொஞ்சம் இங்கே கொண்டாந்தா 10 மேல் 3 பிரித்தல் பிரித்தல் 9 கீழ் 10 இப்படி இக்கி. ஆகவே 3 கீழ் 10 இதை மறு சைடுக்கு போட்டா 10 கீழ் 9. ஆகவே இந்த இடத்துல இங்கே ஒரு முறை, இங்கே ஒரு முறை, இங்கே 3 முறை, இங்கே ஒரு முறை. ஆகவே 1 கீழ் 3 வரும் இந்த கேள்வி. ஓகே, கேள்வியை செஞ்சு நான் அழிக்கிறேன். நீங்க அதை போஸ்ட் பண்ணிக்கொண்டு எழுதி கொண்டு மற்ற கேள்விக்கு போங்க. அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி எப்படின்னு பார்ப்போம். அடுத்த கேள்வி இதுவும் அதே மாதிரி ஒரு கேள்வி தான். ஆகவே நாங்கள் இந்த 5வது கேள்வி ஒருக்கா செய்வோம். 5வது கேள்வி ஒருக்கா செய்வோம். 5வது கேள்வி எப்படி இருக்கின்றா, அரைவாசி சக 1 கீழ் 3 பிரக்கெட் கீழே 12 கீழ் 3 இக்கி. ஆகவும் லேசான கேள்வி. ஓகே, அப்போ இந்த கேள்வி ஓகே. இந்த கேள்வி எப்படி செய்யறேன்டா, இங்கே மேலே 2க்கும் போமாசி 6, இவர் 3 வரும், இவர் 2 வரும், கீழே 12 கீழ் 3. ஆகவே இந்த இடத்துல பிரக்கெட் 5 கீழ் 6, 5 கீழ் 6, இவர் மேலே வந்தா பிரித்தல் போட்டா அதே மாதிரி போடணும், பெருக்கல் போட்டா அதை தலைகீழா போடணும். எங்களுக்கு தெரியும், தலைகீழா போடணும். ஆகவே இந்த இடத்துல 2 முறைண்டு வரும், இந்த இடத்துல 1 முறைண்டு வரும். ஆகவே 5 கீழ் 24. ஓகே, இந்த கேள்வியும் ஓகே, இந்த கேள்வியும் ஓகே. ஒருக்கா 7வது கேள்வியும் செஞ்சு பார்ப்போம். 7வது கேள்வியும் செஞ்சு பார்ப்போம். 2 கீழ் 3, 2 கீழ் 3 அரைவாசி 1, 1 கீழ் 8. இப்படி 2 சைட்லையும் பிரக்கெட் இக்கி. ஓகே, இப்போ இவரில் போமாசி 6, இவர் 4, இவர் 3 வரும். அதே நேரம் பணியும் எங்களுக்கு செஞ்சு கொண்டு போயிடும். இங்கே 8, இங்கே 1, இங்கே 8 வரும். இந்த இடத்துல இது 7 கீழ் 6, இவரும் 7 கீழ் 8 வரும். இவர் 7 கீழ் 6, இதை கொண்டாந்த மேலே கொண்டாந்தா மாற்றி போட வேண்டிய வரும். 8 கீழ் 7, இங்கே ஒரு முறை, இங்கே ஒரு முறை, இங்கே 3 முறை, இங்கே 4 முறை. ஆகவே 4 கீழ் 3 ஆன்சர் வரும். அப்போ இந்த கேள்வியும் ஒருக்கா சரி. வேற என்ன மாதிரி கேள்விக்குன்னு பார்ப்போம். இதில் இன்னும் கஷ்டமான கேள்வின்னு ஒன்றும் இல்லை இதில் வேற. அதை நான் ஸ்கூல் புக்கில் இருக்கிற கேள்வியை கொஞ்சம் செஞ்சுட்டு பணிக்கு வரும். ஸ்கூல் புக்கில் பலவீன பயிற்சியில் இந்த கேள்வியை கொஞ்சம் செஞ்சுட்டு பணிக்கு வரும். இந்த கேள்வியில என்ன மாதிரி பார்ப்போம். இந்த 2ஆம் கேள்வி ஒருக்கா செஞ்சு காட்டுறேன். என்ன ஒரு நல்ல கேள்வி. 2 அரைவாசி அதே போல கூட்டல் 1, 1 3 மேல் 2. இது முழுவதும் இந்த பிரக்கெட் இல்லாட்டியும் எங்களுக்கு பிரக்கெட் போட்டுக்கொள்றது நல்ல. இங்கே 1, 5 மேல் 1. அதே மாதிரி அந்த இடத்துல இருக்கிறது பிரித்தல் 4 கீழ் 15 சக அரைவாசிண்டு வருது. இதுடைய முழுவதின் பிரக்கெட் இது ஃபுல்லா 4 கீழ் 5. இது ஒருக்கா நீங்க தனியா செஞ்சு பார்த்துட்டு இந்த ஆன்சரை பார்க்கறது நல்லது. நான் இந்த கேள்வி ஒருக்கா செய்கிறேன். இப்போ பார்த்துக்கோங்க, நீங்கள் போஸ்ட் பண்ணி வச்சு இந்த ஆன்சரை கம்ப்ளீட்டாக செஞ்சு பார்த்துட்டு என் ஆன்சரோட கம்பேர் பண்ணி பாருங்க. ஏன்னா இதை நான் ஒரு அடிக்கே கலப்பு பின்னத்தை மற்ற பின்னமாக மாற்றினோம்டா, கலப்பு பின்னத்தை முறைமையற்ற பின்னமாக மாற்றினோம்டா 5 கீழ் 2 வரும். இந்த இடத்துல 5 கீழ் 3 வரும்.
இந்த ஒரு 3 3 2 கூட்டினா 5. ஓகே, அது தெரியும் எல்லாத்துக்கும். ஏற்கனவே நான் விளங்கப்படுத்திக்கி முன்னைய வீடியோக்கள். இப்போ இங்கே 6 கீழ் 5 வரும். இந்த இடத்துல வகுத்தல் நீக்கி அவரை நாங்கள் பெருக்கலா மாற்றினா 15 கீழ் 4 வரும். ஓகே, இஷ்யூ இல்லைங்கன்னா அரைவாசின்னு வரும். பிரக்கெட்டை தான் நாங்கள் பெஸ்ட்டுக்கு செய்ய வேண்டியிருக்கோம். ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல பிரக்கெட் அவர் தரல, நாங்கள் தான் பிரக்கெட்டை போட்டேன். இன்னுண்டு வரும். இன் 4 கீழ் 5. ஓகே, இந்த இடத்துல நாங்கள் வந்து பிரக்கெட் அவர் தரல. இப்படி சார் குழப்பம் உண்டிக்கு சின்ன இவர் எங்களுக்கு பெஸ்ட்டுக்கு செய்ய ஏழுமான்றதுல குழப்பம் உண்டிக்கு. ஆனால் இன் வந்து இவர் முழுவதுமாக தான் பெருக்கி பண்ற, இவரோட முழுவதுலையும் தான் பெருக்கி பண்ற. அப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிரக்கெட் வந்து வார. ஏண்டா இன் வந்து இவரோட தனியாவோ பெருக்கிப்படல, இவரோட தனியாவோ பெருக்கிப்படல, இது முழுவதையும் தான் பெருக்கிறா. அப்போ ஒரு அடிக்கு இங்கே பிரக்கெட் ஒன்று வாரணுங்களுக்கு விளங்கணும். ஓகே, பிரக்கெட்டை வச்சு கொண்டு தான் செய்யணும். இந்த இடத்துல நாங்கள் இதை தொடர்ந்து செஞ்சு கொண்டு போனா இவர் எப்படி வரும்டா, இங்கே 6 சி 6 15 சி 6 இங்கே 3ஆல் பெருக்க வேண்டி வரும் 15, இங்கே 2ஆல் பெருக்க வேண்டி வரும் 10 வரும். கீழே இந்த இடத்துல இவர் 2 முறைண்டு வரும், இவர் 3 முறைண்டு வரும், இவர் 1 முறைண்டு வரும், இவர் 3 முறைண்டு வரும். ஆகவே 9 கீழ் 2 3 கீழ் 9 கீழ் 9 கீழ் 2 அரைவாசி வரும். இங்கேயும் பிரக்கெட், இங்கேயும் பிரக்கெட், இங்கே இன் 4 கீழ் 5 இது வரும். ஆகவே இந்த இடத்த இன்னும் சுருக்கி எடுத்தோம்னா நாங்கள் 25 கீழ் 6 பனிய இந்த இடத்துல வந்து 9 கீழ் 2 இது ஓகே. இங்கே 11 கீழ் 2 வரும். ஆகவே இந்த இடத்துல இன் 4 கீழ் 5 இதை நாங்கள் மாற்றி போட்டு சுருக்கி எடுத்தோம்னா இது ஒரு அடிக்கை வெட்டுவோம். நாங்கள் இங்கே இடத்துல இங்கே 3 முரண்டு வரும், இங்கே 1 முரண்டு வரும். ஆகவே 25 கீழ் 3ன்றத இந்த 11 சேர்த்து பிரிக்கணும். 11 இங்கே பிரிப்பல மாதிரி அது பிரித்து படணும். ஆகவே இந்த இடத்துல இங்கே 11 வரும். இங்கே இன்ன தரையா மாற்றி 4 கீழ் 5. இங்கே 1 முறை, இங்கே 5 முறைண்டு வரும். 5 20 கீழ் 33 ஆன்சர் வரும். நல்லா விலகி கொள்ளணும். இதை மாற்றினா 5 கீழ் 2, இதை மாற்றினா 5 கீழ் 3, இதை மாற்றி வரும். இங்கே 15 கீழ் 4. ஆகவே 3 இங்கே இந்த 3 இங்கத்தில் வெட்டிப்பட்டா 2 முறை, இங்கத்தில் இதை வெட்டிப்பட்டா 1 முறை, 5 முறை 3 முறை. ஆகவே இந்த இடத்த இப்படியே அப்படியே வச்சுக்கொண்டு இங்கே வேலை கொண்டாந்தானே அப்படியே வச்சுக்கொண்டு கொண்டாந்தேன். ஏன்னா இன் வந்து இது ரெண்டோடையும் பெருக்கி பண்ற. அப்போ இன்னோட பெருக்கிறது நாங்கள் கடைசியாக தான் செய்யணும். அதுக்கு முதல் 2 மேலேயும் கீழேயும் கம்ப்ளீட்டாக செஞ்சு கொண்டிருக்கணும். ஏன்னா மேலேயும் கீழேயுமே பிரக்கெட் வந்திருக்கு. இன்னை விட பிரக்கெட் பவர்ஃபுல். அப்போ பிரக்கெட்டை தான் ஃபுல்லாக செய்யணும். அதில் விளங்கணும். அப்போ இப்படி ஃபுல்லாக செஞ்சால் இந்த இடத்துல 6 15 10 வரும். இந்த இடத்துல 9 அரைவாசின்னு வரும். அப்படியே பணிய வந்தா 25 கீழ் 6 11 கீழ். இன்னும் சின்ன ஒரு சிக்கல் உண்டிக்கு. இந்த செஞ்சத்துல சின்ன ஒரு பிழை உண்டிக்கிறாண்டா. இந்த இடம் 10 வரும். ஏண்டா இந்த இடம் 9 1 அரைவாசி. இங்கே 9 1 10 வரும். 9 1 10 வரும். அப்போ செஞ்சதுல சின்ன சுருக்கல் பிழை உண்டிக்கு, அதை திருத்திக் கொள்வோம். சின்ன சுருக்கல் பிழை உண்டிக்கு அதை திருத்திக் கொள்வோம். எப்படி வரும்? அதை திருத்தினா இங்கே 25 கீழ் ஓகே. இந்த இவரை சுருக்கினாங்களுக்கு இவரை சுருக்கினமா இவரையும் சுருக்கினா 2 முறைண்டு வரும். இவரோட இவர் சுருக்கினா 5 முறைண்டு வரும். ஆகவே இந்த இடத்துல 5 கீழ் 6 இதை நான் ஒரு அடிக்க செஞ்சுக்கி இந்த 2ன்றது அங்கால போய்த்து பெருக்கிப்படும் பிரித்தல் வடிவத்தில் அதை தலைகீழா மாற்றினா அரைவாசின்னு வரும். அப்போ 6 கீழ் 5 இந்த தர 4 கீழ் 5 வரும். ஆகவே இந்த இதுவும் இவரும் சுருக்கிப்பட்டா இங்கே 2 கீழ் 3 ஆன்சர் வரும். அப்போ இது ஒரு நல்ல கேள்வி, நல்ல ஒரு பொட்பாஸ் கேள்வி பிரித்தல்.
இந்த கேள்வி செய்யலுமாய்னா தாராளமா போதும் உங்களுக்கு. பிரித்தல் கேள்வி செய்ய எல்லாம் வரும். இன்னும் கொஞ்சம் பொட்மாஸ்ல கேள்விகளை பார்ப்போம். பொட்மாஸ்ல இன்னும் கொஞ்சம் கேள்விகளை பார்ப்போம். இப்படி ஒரு கேள்வி அப்படி சென்று பார்ப்போம். இப்படி ஒரு கேள்வி தாரேன். கேள்வி எப்படின்னா 3 உடன் 4 மேல் 1 இன் 7 கீழ் 13 வகுத்தல் 3 உடன் 4 மேல் 3 கூட்டல் 2 கூட்டல் 2 2 கீழ் 3 பனிய 3 கீழ் 4 தர 5 கீழ் 2 வகுத்தல் ஒன்றுடன் அரைவாசி. இப்படி ஒரு கேள்விக்கு இந்த கேள்வி எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். கொஞ்சம் மேலத்துண்டு நான் செய்கிறேன். மேலத்துண்ட கலப்பு பின்னத்தை முறைமை இல்லாம பின்னமா மாத்தினா நாமும் 12 13 கீழ் 4 இந்த இடத்துல நீக்கி பிரச்சனை இல்லை, அப்படியே வைப்போம். இந்த இடத்துல 7 கீழ் 3 வகுத்தலிக்கு இந்த பிரக்கெட்டை ஃபஸ்ட்டுக்கு செய்ய வேண்டி வரும். நாமும் 12ஓட 3 கூட்டினா 15 கீழ் 4 15 கீழ் 4. அதே மாதிரி இங்கே வந்து சஹாண்டு வரும். 6ஓட 2 கூட்டினா 14 கீழ் 2 6 6ஓட 2 கூட்டினா 8 கீழ் 3 வரும். ஆகவே இதை இப்படி பிரக்கெட்டை முடிக்கலும். அடுத்ததாக இங்கே இப்படி வந்தா பணியை நாங்கள் சுருக்கினாங்க 2 3 வரும். சுருக்கலுக்கு முதல் பிரித்தலை செய்ய வேண்டியிருக்கிறாங்க. ஆகவே 3 கீழ் 4 தர 2 கீழ் 5 இவரை வகுத்தலாவே வச்சு ஒரு அடிக்க நான் இதை கலப்பு பின்னத்தை முறைமையில் பின்னமாக மாற்றுறேன். 3 4 அப்போ 3 கீழ் 1 2 3 3 கீழ் 2 வரும். அதை கலப்பு பின்னத்தை மொத்தமாக மாற்றி பெருக்கலாக மாற்றினா 2 கீழ் 3 வரும். ஆகவே இது எப்படி வரும்? இந்த இடத்துல இப்போ எங்களுக்கு வகுத்தலாக மாற்றியாச்சு. இவங்க 2 பேரும் பெருக்கிப்பட்டா அவங்க 2 பேரையும் ஃபஸ்ட்டுக்கு செஞ்சா 15 மேல் 4 இன வகுத்தல் 3 கீழ் 4. ஆகவே மேலத்துண்டு இப்படி வரும். 13 கீழ் 4 இப்படி வரும். இந்த இடத்துல இப்படி வரும். ஆகவே 7 கீழ் 3 இந்த இடத்துல வகுத்தல் இவர் என்னமாய் வரும்னு பார்ப்போம். 12 இங்கே 12 பொமசி இது 45 வரும். சக 18 8 32 52 வரும். 8 32 72 வரும். 72 வரும். ஆகவே இன்னும் கொஞ்சம் போகும். இதில் 13 கீழ் 4 இன் இந்த இடத்துல நாங்கள் பிரக்கெட்டுக்கு வெளியிக்கிறது ஒருக்கா செஞ்சு கொள்ளலும். என்ன பிரக்கெட்டுக்கு வெளியிக்கிறது செய்கிறதால ஒரு பிரச்சனையும் மாறல. வகுத்தலை விட பெருசு. ஆகவே இந்த இடத்துல இதை நான் வந்து வகுத்தல் எங்களுக்கு பெருக்கல்னு போட்டுக்கொள்ளும். இல்லை சுருக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பனியை 12 உண்டும் 7 21 2 மிச்சம் 91 வரும். இந்த இடத்துல இவர் வகுத்தலை பிரித்தலை மாற்றி 12 இவங்க 2 பேரையும் கூட்டினா 7 இவர் 7ஐயும் 4ஐயும் கூட்டினா 117 என்று வரும். அதாவது 7ஐயும் இந்த இடத்துல 5ஐயும் 2ஐயும் கூட்டினா 5ஐயும் 2ஐயும் கூட்டினா 7 7ஐயும் 4ஐயும் கூட்டினா 11 112 வரும். ஓகே, இது பிரச்சனை இல்லை. மேலே 12 வந்த
இந்த இடத்துல இதை பெருக்கின 7 21 2 மிச்சம் ஒரு 91 வரும். பனிய இந்த இடத்துல இங்கே வந்து உங்களுக்கு இவர் ஒரு முறைண்டு வரும், இங்கின 5 முறைண்டு வரும், இங்கின 1 ஆகவே 1/5ன்றது மேலே வந்து பிரித்தல் 1/5 அது மேலே வந்தால் 5ஆல் பெருக்க வேண்டி வரும். இந்த இடமும் வெட்டிப்படும், இந்த இடமும் வெட்டிப்படும். ஆகவே 91 தர 5/117 வரும். இப்படி ஒரு ஆன்சர் வரும். ஒருக்கா சரியானு பார்த்துக்கொள்ளும். இந்த மாதிரி பிழைகள் விட்டிருக்கான்னு பார்ப்போம். இந்த மாதிரி பிழைகள் விட்டிருக்கான்னு பார்ப்போம். இந்த இடத்துல இப்படி வரும் ஆன்சர். ஓகே, இது என்ன மாதிரி என்ன பிழை விட்டிருக்குன்னு நாங்கள் ஒருக்கா செக் பண்ணுவோம். சரி, ஓகே, இது ஓகே. நாங்கள் இன்னொரு கேள்விக்கு போவோம். அதை நீங்கள் செஞ்சு கமெண்ட்டில் போடுங்க. இந்த கேள்வியில் என்ன பிழை இருந்தால் நான் வீடியோ அடுத்ததில் வரும், பிரச்சனை இல்லை. இன்னொரு கேள்வி உங்களுக்கு நான் தரேன். 11/15 கழித்தல் 7/10 தர 5/5/11 வகுத்தல் 1 3/11. இதுக்கான ஆன்சரை நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் தாங்க. நான் இருக்கா சரியா பிழையா இல்லையான்னு சொல்கிறேன். ஓகே, அதை முதல் செஞ்சு காட்டின கேள்வி சரியா பிழையாண்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி தாரேன். அதில் என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் ஈக்காண்டு பார்ப்போம். அநேகமாக மிஸ்டேக்ஸ் ஒன்றும் ஈக்காது, என்ன மாதிரி மிஸ்டேக்ஸையும் தான் பார்ப்போம். இந்த இடத்துல நான் சின்ன ஒரு மிஸ்டேக் ஒட்டிக்கமாக ஈக்குது. என்ன பிரச்சனைண்டா அதை நாங்கள் திருத்திக்கொள்வோம். ஓகே, அது சின்ன மிஸ்டேக் ஒன்று ஒட்டிக்க அதை நாங்கள் திருத்திக்கொள்வோம். கேள்வியை நான் பணியை போட்ட கேள்வியை நீங்கள் செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் ஆன்சர் தாங்க. இந்த கேள்வியில் இருக்கிற மிஸ்டேக்கை நாங்கள் திருத்திக்கொள்வோம். என்ன மிஸ்டேக்குண்டா இந்த இடத்துல 13ன்றதை நாங்கள் விடுபட்டிக்கு 13ன்றதை விடுபட்டிக்கு. ஓகே, இப்போ இதை கேள்வியை திருப்பி நாங்கள் திருப்பி ஒருக்கா செஞ்சோம்டா இந்த கேள்வி 2 மெத்தடில் செய்யணும். நான் இப்போ ஒரு மெத்தடில் செஞ்சுக்கி மற்ற மெத்தடில் எப்படி செய்கிறேன்னு நீங்கள் ஒருக்கா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுவோம். இன்னொரு மெத்தட் மீக்கு இது செய்கிறதுக்கு லேசாக செய்கிறதுக்கு ஒரு வழி உண்டிக்கு. இந்த கேள்வியை நான் அந்த மெத்தடில் செய்யாமல் லாங் வேலையை பேத்துருக்கா செஞ்சு காட்டுறேன். அப்போ இந்த இடத்துல 13 இந்த இடத்துல 13/4 13/4 சரி, ஓகே. 13/4 இன்னொரு விஷயத்தை விளங்கணும். பெருக்களை விட இன் பெருசு. ஆகவே இந்த இன்னை நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு செஞ்சு கொள்ளணும். 7/13 பெருக்களை விட இங்கே நிற்கிறது பிரித்தல், இங்கே நிற்கிறது இன். ஆகவே இன்னத்தான் நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு செய்யணும். அதை விளங்கி கொள்ளணும். அங்கே நான் சின்ன மிஸ்டேக் கொண்டு விட்டேன் முதல் கேள்வியில். அந்த மாதிரி மிஸ்டேக்கள் வர சான்சஸ் சீக்கி. அப்போ இந்த இடத்துல 12 12ஓட 3 கூட்டினா 15. ஓகே, இந்த இடத்துல 3 2 6 6ஓட என்ன கூட்டினா 8 வரும். 18 மாய்க்காது. ஐனையும் சின்ன மிஸ்டேக் ஒன்று விட்டு. ஓகே, பார்ப்போம். பரவாயில்ல, மிஸ்டேக் விட்டு தான் நாங்கள் பழகணும். 2 6 6லேருந்து 8. ஓகே, 15. அப்போ 15 3 முறை 45/4 வரும். 45/12 சக இங்கே வந்து 8 32 வரும். ஓகே, இந்த இடத்துல இது ஒரு முறை, இந்த இடத்துல இது ஒரு முறை. பணியை பிரித்தல் அப்படியே வரும். இந்த இடத்துல நான் மாற்றினது ஓகே தானே. 4/3 தர 5/2 தர இங்கே 2/3
அப்ப இந்த இடமும் சுருக்கிப்பட்டு எங்களுக்கு வந்தது தான் 15 மேல் 4. 15 மேல் 4 பணி ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. 3 3ஓட சாரி ஒரு 2 3 2 கீழ் 3 ஓகே. 2 கீழ் 3. இன்னொரு விஷயத்த பார்க்கணும் நாங்க. இவர் 2 கீழ் 3 மாறும். 3 கீழ் 2 வந்து 2 கீழ் 3 மாறும். இந்த இடத்துல இவங்க 2 பேரும் பெருக்கிப்படணும். பெருக்கிப்பட்டா 4 கீழ் 15 வரும். 15 வரும். 4 கீழ் 15 வரும். அதே முறுக்கா பார்ப்போம். 15 வரும். அதே மாதிரி இந்த இடத்துல இவர் தர 3 கீழ் 4 வரும். ஓகே. இப்போ கலரை மாற்றுவோம். இந்த இடத்துல ஒரு முறை, இந்த இடத்துல ஒரு முறை, இந்த இடத்துல 5 முறை, இந்த இடத்துல ஒரு முறைன்னு வரும். ஓகே. அதுக்கு பிறகு பார்ப்போம். இவர் இங்கே 7 கீழ் 4 வரும். இங்கே 7 கீழ் 4 வரும். ஆக பிரித்தல் இவர் பெருக்கிற மாதிரி 12 கீழ் 7 இதை கூட்டினா 7 77 வரும். ஆகவே பணியை பிரித்தல் இங்கே 1 கீழ் 5 வரும். 1 கீழ் 5 இங்கே 7 முறை, இங்கே ஒரு முறை. ஓகே. இங்கே ஒரு முறை, இங்கே 3 முறை. சரி. அப்போ 3 கீழ் 7 1 கீழ் 5 வரும். 1 கீழ் 5 வரும். ஆகவே இவரை மேலே கொண்டு போனால் 15 கீழ் 7. ஏண்டா இவர் இப்படிக்கு இவரை நாங்கள் மேலே கொண்டு போனால் 3 கீழ் 7 பிரித்தல் 1 கீழ் 5. இதை மாற்றி போட்டால் உங்களுக்கு விளங்கணும். இதை மாற்றி போட்டால் இதை மாற்றி போட்டால் இடத்துல 5 பெருக்கல் 5 வரும். 15 கீழ் 7. இதுதான் ஆன்சர். இதுக்கான ஆன்சர் அநேகமாக இதாகத்தான் இருக்கும். வேற என்ன மாதிரி பிழைச்சிக்கா சாரி இன்னொரு மிஸ்டேக் குட்டிக்கு. ஓகே சாரி இன்னொரு மிஸ்டேக் குட்டிக்கிறேன். இங்கே 7 இங்கே 11 வரும். இங்கே 11 வரும். ஆகவே இந்த இடத்துல 11 வரும். இந்த இடத்துலையும் 11 வரும். சாரி இன்னொரு இடத்துலையும் 11 வரும். எப்படியும் கொஞ்சம் கஷ்டமான கேள்வி செய்ய போக்கோலே நுணுக்கமாக பார்த்து தான் செய்ய வேண்டி வரும். எல்லா இடத்துலையும் நாங்கள் மிஸ்டேக்ஸ் விடாமிக்கணும். இது ஒரு நல்ல ஒரு கேள்வி, கஷ்டமான கேள்வி. இந்த கேள்வி நான் செஞ்சு 11 கீழ் 5 தான் ஆன்சர். சாரி 11 மேல் 5 தான் ஆன்சர். இதுக்கு 11 மேல் 5 தான் ஆன்சர். இதை நாங்கள் மொத்தமாக எழுதினா கலப்பு பின்னம் வடிவத்தில் எழுதினா 1 11 4 வரும். 1 11 4 வரும். இதுக்கு இது மெத்தட் 1. இந்த இடத்துல சிம்பிளா செய்யறதுக்கு ஒரு டெக்னிக் உண்டு. இவ்வளவு கஷ்டப்படாம அது என்னான்னு ஒருக்கா பார்க்கலாம். அந்த என்னான்னு பார்க்கறதுக்கு முதல்ல நீங்க இந்த இந்த பணியைக்கிற கேள்விக்கான ஆன்சர் எனக்கு கமெண்ட்ல தாங்க. வீடியோவை பார்க்குறாக்கள் இந்த பணியைக்கிறதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல தாங்கோ. இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல எனக்கு ஒருக்கா டைப் பண்ணுங்க. நான் மற்ற கேள்வி எப்படி செய்கிறேன்னு அடுத்த வீடியோ இல்லாட்டி அடுத்த பாடம் ஸ்டார்ட் பண்ண போக்கலே முன்னுக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதோட பின்னங்கள்ன்ற பாடம் கம்ப்ளீட்டாக சரி. அதாவது அதில் வர சுருக்கல், அதில் வர வசன கேள்வி, அதில் வர வகைகள் என்ன, இது எல்லாமே படிச்சிக்கு. இந்த கேள்வி கொஞ்சம் கஷ்டம் தான். நாங்கள் இப்போ செஞ்ச கடைசியாக கேள்வி செஞ்ச கொஞ்சம் கஷ்டம். நுணுக்கமாக செய்யணும். ஏதாவது இடத்துல மிஸ்டேக் ஆனாலும் ஃபுல்லாக மிஸ்டேக் ஆகும். ஆனால் உங்களுக்கு இது செய்யற மாதிரி தான் மிச்சம் நல்லா. இதில் இந்த மாதிரி கேள்வி தான் பெரும்பாலும் உங்களுக்கு எக்ஸாம் கொஷின்ஸாக வரும். இது மாதிரி கேள்வி மேக்ஸிமம் போனால் இந்த மாதிரி ஒரு கேள்வி வரையலும். ஓகே. இதோட நாங்கள் வீடியோவை நிப்பாட்டிக்கொள்ளும்.